ஜின் மருத்துவம் அப்படின்றது பொய்யா? பொய். பொய். ஜின்னுங்கிற ஒன்று இருக்குது. ஜின்னுங்கிறத அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனில் அது படைக்கப்பட்டதை சொல்கிறான். 15வது அத்தியாயம் 15வது வசனத்திலையும் 15வது அத்தியாயம் 27வது வசனத்திலையும் ஜின்னை நெருப்பால் படைத்தோம் அப்படின்னு சொல்கிறான். அதே மாதிரி 38வது அத்தியாயம் 35வது வசனத்தில் ஜின்னை சுலைமான் என்கிற சாலமான்னு சொல்லுவாங்க. சுலைமான் என்கிற ஒரு தீர்க்கதரிசிக்கு நாங்கள் வசப்படுத்தி கொடுத்துருந்தோம். அந்த ஜின்னை வச்சு அவர் வேலை வாங்கினார். அப்போவும் அவர் ஜின் மருத்துவம் செஞ்சுக்கிட்டு சூனியம் எடுத்துக்கிட்டு அப்படி இருக்கல. அந்த ஜின்னை வச்சு கட்டடங்கள் கட்டினதாகவும், இந்த பைத்துல் மக்தஸ்ங்கிற பள்ளியை கட்டினதாகவும், கடலில் நீந்தி முத்துக்கள் எடுத்து கொடுத்ததாகவும் திருக்குர்ஆனில் வரலாற்று குறிப்புகள் இருக்குதுன்னு இப்போ நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ ஏன் சாதாரண மனுஷனால் அதை வசப்படுத்த முடியாது? ஆமாம், அது திருக்குர்ஆன்லேயே சொல்லப்பட்டிருக்குது. அப்படின்னு சொன்னால் அந்த 38வது அத்தியாயம் 35வது வசனத்தில் சுலைமான் நபி அல்லாஹ் கிட்ட கேட்குறாரு, எனக்கு ஒரு ஆட்சியை தாங்க, அந்த ஆட்சி எனக்கு பின்னால் யாருக்குமே கிடைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி. அதனால் அந்த ஆட்சி அவருக்கு கொடுக்கப்படுது இந்த ஜின்ன வசியம் பண்ணி. அதுக்கு பிறகு யாருக்குமே இல்லை அப்படிங்கிறதுக்கு முஸ்லீம்களிடத்தில் முஸ்லீம் அப்படிங்கிற ஒரு ஹதீஸ் கிரந்தம், நபி மொழி பிழை, அதில் 541வது ஹதீஸாக முகமது நபி சொல்கிறாங்க, நான் தொழுது கொண்டு இருக்கும்போது இந்த ஜின்கள் நெருப்பை எறிஞ்சு என்னை சேட்டை செஞ்சுட்டு இருந்துச்சு. அதை பிடிச்சி இந்த பள்ளிவாசல் தூணில் கட்டி வைக்க நான் நினச்சேன். ஆனால் சுலைமான் நபியுடைய துவா பிரார்த்தனை முந்தி விட்டது. அவருக்கு பின்னால் யாரும் அதை பிடிக்க முடியாதில்ல, அதனால் எனக்கு முடியலைங்கிறாங்க. எனவே முஸ்லீம்களுடைய நம்பிக்கை சுலைமான் நபிக்கு பிறகு யாரும் ஜின்ன வசியம் பண்ண முடியாதுன்னு. அதனால் இந்த மருத்துவ முறைகள் போய். ஆனால் இன்னொரு விஷயம் இருக்கு இல்லையா, உங்களுக்கு குர்ஆனில் இருக்கிறது ஒரு இப்ராஹிம் அவங்க வசியம் பண்ணி கட்டிடங்கள் கட்ட வச்சிருக்காங்க அப்படின்றது, கஅபத்துல்லாஹ் கட்ட வச்சிருக்காங்க அப்படின்றது, பைத்துல் மக்தஸ். அப்போ அது அவங்களுக்கு மட்டும் அதை இறைவன் விசேடமாக கொடுத்திருந்தான். அப்போ 2 பேருக்கு கொடுத்துருக்காங்க இல்லையா? சுலைமான் நபி தான். சுலைமான் நபிக்கு மட்டும்தான், வேற யாருக்கு? அப்போ இப்ராஹிம் நபி இல்லை, சுலைமான் நபிக்கு. சுலைமான் நபி தான் அந்த பைத்துல் மக்தஸை கட்டினாங்க. ஆதாரங்கள் இருக்கே. திருக்குர்ஆன்லயே 58வது அத்தியாயத்தில் பார்க்கலாம். சரி, இப்ப நீங்க சொல்றத படி பார்த்தா நீங்க ஒரு ஜின் வைத்தியரா இருந்தவர். அப்ப நீங்க பேசுறதும் இப்ப நீங்க பேசுறதும் முன்னுக்கு பின் முரணா இருக்கே. அப்ப மக்களிடத்திலிருந்து காசு சம்பாதிக்கிறது தான் நோக்கமா இருக்கும். அப்ப அதாவது நீங்க காசு சம்பாதிக்கிற நோக்கத்துல தான் ஜின்ன செஞ்சிருக்கீங்க. அது உண்மையா ஒத்துக்கொள்றீங்களா? சரி, அப்ப உங்களுக்கு எப்ப தோணுச்சு இப்ப எனக்கு காசு சம்பாதிச்சது போதும்னு தோணுனதுக்கு அப்புறம் தான் நீங்க மாறுவீங்களா? காசு சம்பாதிக்கிறது போதும்ன்றது இல்ல, மார்க்க ரீதியாக இது ஏமாற்று, இது பிழை, இது பொய் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் மனம் திருந்தி மார்க்க ரீதியாக பிழை அப்படிங்கிறத திருந்தி அதுக்கு பிராயச்சித்தமாக அந்த காசு சம்பாதிச்சதையும் இறைவனுக்காக தர்மம் செஞ்சுட்டு அதுக்கு பின்னால் ஊராக நாடு நாடாக இப்படியான முறைகளை ஏமாத்துறாங்க. மக்கள் அவதானம் அறிங்க, இது மார்க்க ரீதியாகவும் பிழை, சமூக ரீதியான ஒரு பிழை, மக்களுக்கு இது செய்கிற ஒரு அநியாயம், துரோகம்ங்கிறத நம்ம பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறோம். சரி, இப்போ நீங்கள் அந்த காணொலியில் பார்த்துருப்பீங்க, எங்களோட ஒருத்தருக்கு அந்த ஜின் வைத்தியர் சுகப்படுத்தினார். அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சுகப்படுத்துறது அது காலில் ஏற்பட்ட ஒரு உழுக்கு. காலில் ஏற்பட்ட உழுக்குக்கு எப்போவுமே கையால் பிடிச்சி அந்த ஜாயிண்டை கொஞ்சம் மசாஜ் பண்ணிவிட்டால் சாதாரணமாக சரியாகிடும். இதைத்தான் அந்த முறிவு வைத்தியர் என்று சொல்லி ஊரில் பிரபல்யமாக இருக்கிறவங்க இதைத்தான் செய்கிறாங்க. உழுக்குகள் வந்த உடனே அந்த இடத்துல ஜாயிண்டில் கையை வச்சு மசாஜ் பண்ணிவிட்டு ஒரு எண்ணெயை தடவி விடுறாங்க. நீங்கள் சொல்கிற நான் ஒத்துக்கொள்கிறேன், அது ஆயுர்வேத ட்ரீட்மெண்ட் தான். ஆனால் எங்களை அந்த குறித்த நபர் ட்ரீட்மெண்ட் எடுத்த அந்த நபர் அதுக்கு முதல் நாள் ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட் எடுத்தும் அவருக்கு சுகப்படலை. ஆனால் இந்த ஒரு சின்ன விஷயம் செய்ததுக்கு பிறகு அவருக்கு பூரண சுகம் அடைஞ்சிருக்குது. அப்போ அதுக்கும் இந்த விஷயத்தில் நாங்கள் 2 விஷயத்தை யோசிக்கணும். நேரத்தோட அவர் ஆயுர்வேத ஆயில் பூசினார் இல்லையா, அதனுடைய சுகம் கிடைக்கிற நாள் அடுத்த நாளாக இருந்திருக்கலாம். 2வது அவர் மசாஜ் பண்ணுறது கூட ஒரு ட்ரீட்மெண்ட் தான். ஜின்னை வச்சு செய்கிறதா இருந்தால் அவரை ஏன் டச் பண்ணணும்? அப்படியே சும்மா இருந்துகிட்டே அப்படியே சுகப்படுத்திருக்கலாமே. அப்படி செஞ்சுருந்தால் நாங்கள் அதை நம்பலாம். சும்மா அவரை காலை மட்டும் நீட்ட வச்சுட்டு அப்படியே கையால் தடவி விட்டு மேலே படாமல் டச் பண்ணாமல் அப்படியே பார்த்து அல்லது ஏதாவது மந்திரிச்சு ஊதி அப்படி செஞ்சிருக்கலாமே. சரி, இப்போ நீங்கள் உங்களோட விஷயத்துக்கு வரும். நீங்கள் முதல்ல ஜின் வைத்தியராக இருந்து மனம் திருந்தி வந்தீங்கன்னு சொன்னீங்க. இப்போ நீங்கள் என்ன தொழில் செய்கிறீங்க? என்ன? இப்போ நான் கவுன்சிலராக இருக்கிறீங்க. சரி, நீங்கள் கவுன்சிலராக இருக்கும்போது உங்ககிட்ட வர பேஷண்ட்ஸுக்கு நீங்கள் என்ன மாதிரி பணம் எடுப்பீங்களா, இல்லாட்டி சும்மா ஃப்ரீ ஆஃப் சார்ஜ்? கவுன்சிலிங் பணம் எடுப்பீங்க. அப்போ அதையும் ஒரு தொழிலாக தான் செய்கிறீங்க? அதே ஒரு தொழிலாக செய்கிறீங்க. அப்போ இப்போ நீங்கள் சொன்னீங்க முதல்ல ஜின் வைத்தியராக இருக்கும்போது நான் பல பேரை ஏமாத்தினேன் அப்படின்னு. இப்போ நீங்கள் கவுன்சிலராக இருக்கும்போது நீங்கள் அதே விஷயங்களை டெக்னிக்ஸை